வணக்கம். இது பண்டைய தமிழ் மருத்துவம். வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கணிகள் மா, பலா, வாழை. சரியா? இது தமிழ் பண்டைய காலங்களிலிருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கணிகள் என்ற விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை எதுக்காக முக்கணிகளாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? முக்கணிகள் அப்படின்றது எப்படி வந்தது, இதனோட அற்புதங்கள் என்ன, இதை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் முருகரோட கதையில் கூட பார்த்துருப்பீங்க. ஞானப்பழம்னு ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு கதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதே போல் வாழைப்பழம் அனைத்து பூஜைகளிலும் வாழைப்பழம் இல்லாமல் பூஜைகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. சரியா? தமிழ் முறைப்படி. அதே போல் பழாப்பழம் பார்த்தீங்கன்னா அதை விரும்பாத மக்களே இருக்க மாட்டாங்க. சரியா? சில பண்டிகைகளில் சில ஃபங்க்ஷன்ஸில் அதை முக்கியமாக பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். கேரளா சைட்லாம் போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. சரியா? நிறைய வெரைட்டிஸில் உணவு பண்டங்கள் பண்ணுவாங்க. அதில் அப்படி இருக்கிற முக்கணிகள் எப்படி நமக்கு பயன்படுது, அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பதிவுகள் பிடிச்சிருந்தா வேண்டியவங்களுக்கு, இது தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரியா? எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் அப்படின்றதில் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மா என்பது மந்தத்தை முறிக்கும். சரியா? மந்தம்ன்றது மனித உடலில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி. அது வியாதியோட ஆணிவேர்னு கூட சொல்லலாம். சரியா? மந்தம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம இங்கிலீஷில் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். சரியா? ஜீரணிக்கிறதுல பிரச்சனை, ஜீரண உறுப்புகள் கோளாறு. சரியா? அதுக்கப்புறம் பசி எடுக்காது, வாந்தி மயக்கமாக இருக்கும். சரியா? உடல் பிடிக்காது, உடல் சோம்பலாக இருக்கும், அனிமிக்காக இருப்பாங்க. இது போல் நிறைய பிரச்சனைகள் இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி மந்தமாக இருக்கிறவங்க மாம்பழத்தை உண்ணும்போது அந்த மந்தம் தீரும். சரியா? அப்படி ஒரு வேலையை அது செய்யும். மந்தமாக இருக்கிறது அப்படின்னா வயிறு ஃபுல்லாக, வயிறு முட்டை ஹெவியாக இருக்குது. சரியா? மந்தமாக இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு நல்ல ஹெவினஸ் ஃபீல் ஆகுது. சரியா? ஸ்டமக் பிளாட்டிங்காக தெரியுது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாம்பழம் சாப்பிடும்போது அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பழாப்பழம் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும். சரியா? வாசனையில் இந்த முக்கணிகளுமே ஒரு வித்தியாசமான நல்ல நறுமணம். இதில் பலாப்பழம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவாக எடுக்கும்போது அதில் நல்ல ஒரு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. சரியா? அதில் நல்ல ஒரு குளுக்கோஸ் இருக்குது, நல்ல புரோட்டீன் இருக்குது. சரியா? அப்படி இருக்கிற ஒரு பழத்தில் கிடைக்கும் மாபெரும் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிக்கும் போது தான் பலாப்பழத்தை சாப்பிட வேண்டும். இதை மறந்துடாதீங்க. பலாவுக்கு முதல் எழுத்து பா. பசிக்கும் போது பலாப்பழத்தை உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா பலாப்பழத்தினால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, நல்ல பெனிஃபிட் மட்டுமே கிடைக்கும். அதை உங்களால் உணர முடியும். அதனால் நீங்கள் பலாப்பழத்தை பசிக்கும் போதும் மாம்பழத்தை மந்தமாக ஃபீல் பண்ணும் போதும் சாப்பிட்றது மிகவும் உத்தமமான ஒரு விஷயம். அடுத்தது வாழைப்பழங்களை நீங்கள் எப்போ சாப்பிட்ணும்? இது ரெண்டுமே சரி, ஓகேங்க. இது பசிக்கு சாப்பிட்டா அது மந்தமாக இருக்கும்போது சாப்பிட்டோம். இப்போ வாழைப்பழத்தை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை நீங்கள் ஒரு உணவு எடுக்கும் போது அதை ஜீரணிக்கணும்னு நீங்கள் முடிவு எடுக்கும் போது வாழைப்பழங்களை சாப்பிட்றது நல்லது. சரியா? அதே போல் வாழைப்பழங்களை சாப்பிட்றதுனால உங்களது மூளையில் கவலை என்ற ஒரு விஷயம் உருவாகாது. சரியா? இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவனுங்க. வாழைப்பழம் உண்ணுவதால் மூளை நரம்புகள் ஆனந்தமாக இருப்பதாக சயின்டிஃபிக்கலி இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை எந்த டைமில் நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அதை ஜீரணிக்கணும், அதை எந்த உபாதையும் இல்லாமல், உடலுக்கு உபாதை இல்லாமல் அதை ஜீரணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் வாழைப்பழத்தை சாப்பிட்றது நல்லது. அதே போல் மாம்பழமாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், பலாப்பழமாக இருக்கட்டும், அதை நல்லா மசித்து சாப்பிட வேண்டும். மசியாமல் அரைகுறையாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். சரியா? ஜீரணத்தில் தொந்தரவை கொடுக்கும். ஓகேவா? இதே போல்
வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாத நேரம், வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை எப்போதும் சாப்பிடக்கூடாது. அதனால் வாத வியாதிகள் அதிகமாகும். அதனால் வாழைப்பழத்தை சாப்பிட்ட பிறகு இல்லைன்னா சாப்பாடு முடிஞ்ச உடனே சாப்பிடலாம். சரியா? அதே போல் பழப்பழத்தை பசி இல்லாதப்போ, வயிறு ஃபுல்லாக இருக்கிறப்ப சாப்பிடவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் மாலை நேரங்களில், அதாவது இரவு நேரங்களில் சூரியன் அமர்ந்த பின்பு பழப்பழம் சாப்பிடுவது நல்லதல்ல. சரியா? அதே போல் பழப்பழம் சாப்பிடும்போது அது கூட தயிர், மீன், மாமிச வகைகள் சாப்பிடுவது தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா மிகப்பெரிய வயிற்று வலியை உணர்வீர்கள். சரியா? அதே போல் மாம்பழத்தை சாப்பிடும்போது அது கூட நம்ம ஒரு ஈஸியான ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரியா? ஈஸியான ஃபுட்டுனா எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் அது கூடவே சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வயிற்றை அதிக ஜீரணமாகி லூஸ் மோஷன் ஆகிற சில சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? லைக் களி சாப்பிடுவாங்க சில பேர் பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அந்த டைம்லலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சரியா? ஸோ மாப்பழ வாழைன்றது முக்கணிகள். இந்த முக்கணிகள் தமிழ் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள ஒன்று. நிறைய புத்தகங்களில் பார்த்துருப்பீங்க. சரியா? அப்படி இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எந்தெந்த டைமில் சாப்பிடணும், இதனால் என்னென்ன நன்மைகள்ன்றதை நம்ம அற்புதமாக பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். இதனோட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அற்புதமான முறையில் கேன்சருக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? கேன்சர், HIV, ரோமட்டாய்ட்ஸ் இது போன்ற மாபெரும் தொல்லை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எளிதில் சரி பண்ணுறோம். இது அனுபவபூர்வமாக நம்ம மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சித்தா ஆயுர்வேதா முறையில். சரியா? இதுக்கான மருந்துகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 முதல் மாலை 5 மணி வரையில் நேரடியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட் மற்றும் ஆதார் கார்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவர்களுடைய உறவினர்கள்கிட்டையும் கொடுக்கலாம். சரியா? ஸோ இதுக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்த செலவு. இதுக்கான கால விதிமுறைகள் பார்த்திங்கன்னா மிகவும் குறுகிய காலத்தில் வியாதியை பரிபூர்ணமாக சரி பண்ண முடியும், உறுதியாக சரி பண்ண முடியும். சரியா? மேற்கொண்டு இதனோட அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். மருத்துவம் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மருத்துவம் எடுத்துக்கலாம். சரியா? நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.